இப்போ உடம்பு இருக்குன்னு வச்சுங்க, உடம்புலேருந்து அப்படி அந்த உயிரை எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்? உயிர் போயிடும், செத்து போயிடும். பாடி அப்படியே வந்து பிணமாக கிடக்கும். எத்தனை நாள் கிடக்கும்? ஒரு 10 நாள் இருக்குமா? ஒரு 30 நாள் இருக்குமா? இல்லை 50 நாள் இருக்குமா? அதுக்கப்புறம் அந்த பாடி அழிஞ்சு போயிடும். அழிஞ்சிட்டு மண்ணோட மண்ணாக கலந்து போயிடும். அந்தமாரி தான் தமிழ் மொழிக்கு உயிர்னு பார்த்திங்கன்னா அந்த எழுத்து தான். அந்த எழுத்தே நம்ம வந்து சரியாக வந்து சொல்கிறது கிடையாது, எழுதுறது கிடையாது, தெரியல. அப்போ அந்த உயிர், எழுத்துன்ற உயிர் அழிஞ்சிட்டா தமிழ் மொழி எத்தனை நாளைக்கு நிலைக்க போகுது? ஒரு 300 வருஷம் இருக்குமா? ஒரு 400 வருஷம் இருக்குமா? 2500, 2400லாம் எங்கே போவீங்க மொழிக்கு? உருவான மொழி தானாக இயற்கையாக உருவான மொழி, பல இலக்கியங்களையும் பல கருத்துக்களையும் பொருட்களையும் அடக்கி உருவாக்கின மொழி. எந்த மொழியிலையும் மீனிங் கிடையாது பெருசாக அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஆனால் தமிழ் மொழியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் இருக்குது, அர்த்தம் இருக்குது. அப்பேற்பட்ட அர்த்தம் உள்ள மொழி அழிஞ்சிட்ருக்கு. யாருக்காச்சும் கண்ணுக்கு தெரியுதா? சரி, இப்போ போய் நம்ம அரசியல்வாதிகிட்ட கேட்போம், ஏன்பா இதை வந்து காப்பாற்றுறதுலாம் போனால் அவங்க பெருசளவில் பதில் கிடையாது. கேட்டால் ஹிந்தி எதிர்ப்பு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் போனால் அது நீண்டுக்குன்னே போகும் வீடியோ. இப்போ வந்து நான் ஷார்ட்டாக வந்து முடிச்சிடுறேன். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? ஒரு கட்டாய கல்வி இருக்கா? தமிழ் கட்டாயம் படிக்க முடியிற நிலைமைக்கு இருக்கா இன்னைக்கு? இல்லை. 10th வரைக்கும் தமிழ் பாடம் இருக்குது. தமிழ் பாடம் 10th வரைக்கும் இருக்குது. 11th அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சூஸ் எனி லாங்குவேஜ், மேபி ஹிந்தி, மேபி ஃப்ரெஞ்ச் ஆர் எனி அதர், யூ கேன் சூஸ் எனிதிங். தமிழ் இப்படியே போனால் பசங்களுக்கு தமிழோட நவீன வார்த்தைகள்லாம் எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிப்பாங்க? போவாங்க? எப்படி இருக்கும்? சரி, இதுக்கெல்லாம் என்னப்பா? சரி, கரெக்டு தான்ப்பா, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான். இப்போ எல்லாமே வந்து சயின்ஸு, சோஷியலு, மேக்ஸு, இங்கிலீஷு எல்லாமே வந்து தமிழில் தான்ப்பா இருக்குது. அதாவது இங்கிலீஷை விட்ருங்க, எல்லாமே வந்து சரி, எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான்ப்பா இருக்குது. இன்ஜினியரிங்கும் இங்கிலீஷ் தான் படிக்க வேண்டியது இருக்குது. தமிழ் படித்தா இங்கே நம்ம வந்து இருந்துட முடியுமா? குப்பை கொட்டிட முடியுமா? வெளியெல்லாம் போகணும்ல, அப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அறிவு என்றைக்குமே வந்து தெரிஞ்சுக்கிறது, அதில் தெரிஞ்சு புரிஞ்சிக்கினா மட்டுமே தான் ஒரு தடவை படித்தாலும் ஆயுசு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களே, படிக்கும்போது ஒரு தடவை படிக்கும்போது பல 100 நாட்களும் தாண்டி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா? காரணம் அது நம்மளோட தமிழ் மொழியில் படிக்கிறதுனால. அதே இங்கிலீஷில் பெருசளவுக்கு நமக்கு வந்து ஞாபகம் இருக்க போகிறதில்ல. மெச்சூர்டாக நம்மளுக்கே இந்த நிலமைனா நம்மளோட குழந்தைங்களுக்கு மீனிங்